எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணக்கூடிய இந்த சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறது, இந்த நோட்டிஃபிகேஷன் மே மாசம் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து, எக்ஸாம் டேட் இப்ப வந்துரும், அப்ப வந்துரும் அப்படி சொல்லிட்டு நெறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாரி மே மாசம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எங்கடா ஆள காணோம் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ சடனா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து 2 போஸ்ட்டுக்கான கரெக்ட்டா 2 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட்டையும் அனவுன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சிஜிஎல் எக்ஸாம்க்கான டேட் வந்து எப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்ப பார்க்குறோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு இதா அப்டேட் அப்படிங்கிறத அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து சிஜிஎல் எக்ஸாமுக்கு இன்னும் அப்டேட் அப்படிங்கிறதே பெருசா எதுவுமே வரல. கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து கிளியராவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் ஆகஸ்ட் 19 இந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரல. கரெக்ட்டா? ஸோ ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் ஓகே. ஸோ இதுதான். ஸோ கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 செப்டம்பர் 8ல வந்து நம்ம குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த எக்ஸாம் டேட் ரொம்ப நாளா எந்த ஒரு அப்டேட்டுமே எக்ஸாம் டேட்ட பத்தி குடுக்காத டைம்ல, அ போன வாரம் வந்து இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஓகே. அதே மாரி ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்ட் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வந்து செப்டம்பர் 9த் டூ 12த் வரைக்கும் அப்படி சொல்லிட்டு அதையுமே வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப சிஜிஎல் எக்ஸாம்க்கான ரொம்ப டீட்டெயிலா பார்க்காம டக்குனு உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து நான் கிறிஸ்பா நான் சொல்லிர்றேன். கரெக்ட்டா? ஸோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லிட்டாங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து ஆ கிரேட் சி அண்ட் டிக்கு வந்து செப்டம்பர் 9 டூ 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? இப்ப சிஜிஎல் எக்ஸாம் அதே மாரி செலக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனவுன்ஸ்மென்ட் பண்ணல. ஸோ செலக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அதுவுமே இப்ப செப்டம்பர் 12த் வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து செலக்ஷன் போஸ்ட் ஓகே. ஸோ செலக்ஷன் போஸ்ட்டுக்கு தான் ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம்க்கு முன்னாடியே வந்து செலக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிறதே வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ செலக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ செப்டம்பர் 15க்கு மேல இருக்கதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கரெக்ட்டா? நமக்கு கிடைச்ச தகவல் படி செப்டம்பர் 15க்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். கரெக்ட்டா? இதுல இருந்து முன்ன பின்ன மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டட் தான். அதே மாரி சிஜிஎல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுகிறது அப்படின்னா, செப்டம்பர் 20 ஆன்வர்ட்ஸ் கரெக்ட்டா? செப்டம்பர் 20 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து இருக்கலாம். இதுவுமே வந்து எக்ஸ்பெக்டட். ஓகே. ஸோ அன்அஃபிஷியலா நமக்கு கிடைச்ச தகவல் தான். ஸோ செப்டம்பர் 20லேருந்து இருக்கிறதுக்கே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎல் எக்ஸாம் டேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே மாரி செலக்ஷன் போஸ்ட்க்கு செப்டம்பர் 15லேருந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வந்து போன வாரம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத பட்சத்தில இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. ஆ இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மே வந்துச்சு. அதே மாரி எக்ஸாம் டேட் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற டைம்ல சிஹெச்எஸ்எல் கரெக்ட்டா 10+2க்கான நோட்டிஃபிகேஷன இந்த மாசம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே கூடுதல் அட்வான்டேஜ் தான். அதே மாரி இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி அப்படின்னா, இன்னைக்கு டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஓகே. ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்னைக்கு டேட்ல இருந்து கரெக்ட்டா 1 மாசம் ஓகே. அதாவது இந்த டேட்ட வந்து இந்த டைம்ல வந்து நீங்க உங்களோட பிராக்டிஸோட லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. ஏன்னா, இங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது டயர் 1 எக்ஸாம் வந்து சிஜிஎல் எக்ஸாம்ல இப்ப ரீசென்ட்டா டைமர் வேற உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட்டா 1 ஹவர வந்து 15 மினிட்ஸா வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி தனித்தனியா வந்து உங்களுக்கு குடுக்கறதுனால, அந்த 1 ஹவரையும் வந்து நீங்க வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம ஆ ஜிஎஸ், இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான டைமும், அதே மாரி ஆப்டிட்யூட்க்கு அதே மாரி ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிக டைமும் எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா 15 நிமிடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டா? ஜிஎஸ்க்கு ஓகே. இங்கிலீஷ்க்கு ஓகே. ஆனா வந்து ஆப்டிட்யூட் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா வந்து நெறையாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதனால ஒரு நாளைக்கு இந்த இருக்கிற 30 நாள வந்து கரெக்ட்டா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு யூசுவலா ஒரு நாளைக்கு 2, 3 பிராக்டிஸ் கூட பண்ணி பாருங்க. கரெக்ட்டா 2, 3 டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்க ரிவிஷன் மட்டும் தான் இருக்கணும். புதுசா எதையுமே லேர்ன் பண்ணதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா 30 நாள்ல வந்து நீங்க புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல மத்த யுபிஎஸ்சி எக்ஸாமோ வந்து படிக்கலாம். கரெக்ட்டா? அதுல வந்து
உங்கள் டைம் அப்படிங்க மேனேஜ் பண்ணும். பட் இங்க வந்து டைமர் இருக்கு, நெகட்டிவ் மார்க் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் குடுத்துருக்காங்க. 1 ஹவர்ல வந்து 100 கொஸ்டின் வேற அட்டெண்ட் பண்ணணும். ஸோ, அதனால நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து டெஸ்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் குடுங்க. கரெக்ட்டா? ஸோ, இங்க நெகட்டிவ் மார்க் இல்லாம அட்லீஸ்ட் நம்ம படிச்சத நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சத நீங்க ஃபுல் ஸ்கோர் வாங்குனா கூட நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கரெக்ட்டா? ஆனா இந்த தவறாக நம்ம கெஸ்ல குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நெகட்டிவ் மார்க்க மட்டும் அதிகமா ஸ்கோர் பண்ணிறாதீங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து நெறைய இடத்துல வந்து பிரச்சனையா உருவாகுது. சில்லி மிஸ்டேக் இதெல்லாம் வந்து விட்றாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டெஸ்ட் ஆச்சும். நான் ரெக்கமெண்ட் பண்ணது 3 டெஸ்ட் கூட அட்டெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல. 2 டெஸ்ட் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா? ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு படிக்க வேண்டிய ஏரியாஸ் அப்படிங்கிறத விட, உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஸோ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து இருக்கிற டைம் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. ஏகப்பட்ட நாள் வந்து நமக்கு கிடைச்சது. மேல இருந்து அ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 நாட்களுக்கு மேலேயே டைம் கிடைச்சது. யூசுவலா வந்து எக்ஸாம் டேட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அவங்க குடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு 70லருந்து 90 நாளுக்குள்ள தான் இருந்திருக்கும். பட் இப்ப வந்து உங்களுக்கு 100+ டேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் டைம் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால செப்டம்பர் 20 அப்படிங்கிற டார்கெட் பண்ணிட்டு, நீங்க உங்க யூசுவலா எப்போதும் போல படிக்க ஆரம்பிச்சுருங்க. ரிவிஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே மாரி நம்மளுடைய ஆலிவ் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அப்கமிங் சிஜிஎல் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்க்கான ஒரு கிராஷ் கோர்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இந்த சிஜிஎல் எக்ஸாம்க்கு. கரெக்ட்டா? அதே மாரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறதே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலிவ் போர்ட்ல வந்து நம்ம சேனல்ல புதுசா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஆலிவ் போர்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நெறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரவே இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து சீக்கிரமா ஏன்னா ஆலிவ் போர்டு அப்படின்னாலே நார்த் இந்தியால பயங்கர ஃபேமஸ். கரெக்ட்டா? வைரல் டெஸ்ட்டு எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமா ஃபேமஸ் இருக்கு. பட் தமிழ்ல இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தான் அத வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க ஆலிபோர்ட்ல. இந்த இயர்ல ஸ்டார்ட்டிங்ல அதாவது மார்ச்ல இருந்து தான் கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோமோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல்ல வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஆலிவுட் சேனல வந்து தமிழ் சேனல வந்து முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ கைஸ்.